போஸ்ட் தீபாவளி டீடாக்ஸ் டிப்ஸ். என்னது யோ, நீ தானையா முறுக்கு சாப்பிட சொன்னேன் வெடி வெடிங்கன்னு, இப்போ எப்படி பேசுகிற அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அதெல்லாம் ஒரு நாள் கிழமைக்கு சாப்பிட்றது தான், ஒரு நாள் வெடிக்கிறது தான். அதே ஹேங் ஓவர்லேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா உடம்பு கெட்டு போயிடும்ல. அதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வந்திருக்கேன். அதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸாக சாப்பிட்டோம். அதிரசம், மில்க் ஸ்வீட், மைசூர் பாக்கு, பாதுஷா, அல்வா, லட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக பக்லவா, இவ்வளோவும் சாப்பிட்டுட்டு நம்ம டீடாக்ஸ் பண்ணலான்னா எப்படி? ஸ்டெப் 1, டெய்லி நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே லவங்கப்பட்டை, சின்னமன், அதை தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு குடிக்கலாம். இல்லைனா முதல் நாள் நைட்டே பட்டையும் வெந்தயமும் தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிக்கணும். வெந்தயம் ஒத்துக்காதவங்க பட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக டீப் ஃப்ரை, வறுவல் எதுவுமே செய்யாமல் அவியல், பொரியல் இந்த மாதிரி மென்மையான ஐட்டமாக கொடுத்து நம்மளுடைய வயிற்றுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். பசலைக்கீரை, கொத்தமல்லி, பீட்ரூட், பாவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை நம்ம டெய்லி சேர்த்துக்கணும். ஈவினிங்கில் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக லெமன் மின்ட் ஜூஸ், அதாவது எலுமிச்சம்பழமும் புதினா இலையும் சேர்த்து குளிர்பானம் செஞ்சு கொடுக்கலாம். இது நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்லாம். ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடிக்கலாம். நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்ச உடனே பிராணாயாமா, நல்ல டீப் ப்ரீத் எடுக்கலாம். இந்த டீப் ப்ரீத் பிராணாயாமா பண்ணுறதுனால நமக்கு நுரையீரலுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது, நம்மளுடைய கார்டிசால் லெவல்ஸும் குறையுது. ஸோ காலையில் நமக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மைண்டே நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். இவ்வளோ சொன்னதே சிம்பிளாக 3 விஷயத்தில் சொல்லணும்னா, ஹைட்ரேஷன், தண்ணி சத்து குறையாமல் பார்த்துக்கணும். சுகர் கண்டென்ட்டும் ஆயில் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைச்சிக்கணும். இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். இதுதான் போஸ்ட் தீபாவளி பர்ஃபெக்ட் டீடாக்ஸ்.